நேரு என்ன திருச்சிக்காரரா? லால்குடியில் அந்த சைடு ஏதோ இருந்த பர்சனை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து திருச்சியில் போட்டு மாவட்ட செயலாளராக்கி, மாவட்ட செயலாளருக்கு ஆள் இல்லைங்க. அதனாலதான் நேருவை கொண்டு வந்து திருச்சியில போட்டாங்க. அப்ப போட்ட பர்சன் தான் நேரு. இல்லைன்னா நேரு இன்னுமே லால்குடியிலே இருந்திருப்பாரு, ஊர் ஒழுங்கா இருந்திருக்கும். ஓகே. சோ அந்த விஷயத்துல அன்பில் பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கம் வந்து அவரோட கருணாநிதி காலத்துல அவர் அன்பில் மகேஷோட அப்பா. அப்ப மகேஷ், அன்பில் மகேஷோட அப்பா வந்து அப்ப இருந்தாரு. அப்போ வந்து 96ல் அவங்க அதுக்கப்புறம் அன்பில் பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பரணிக்குமார்னு இருந்தார். இதெல்லாம் திமுக. அது திமுகவோட கோட்டை தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து திமுகவோட கோட்டையாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து செங்குத்தாக பிரித்தாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம துக்ளக் ராமசாமி அவர்கள் மட்டும் ரஜினியை கூட்டிகிட்டு போயிட்டு தமாகவையும் மதிமுகவையும் வச்சு, ஓகேங்களா, ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 கட்சியுமே ஒளிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கே 2 கட்சியுமே ஒளிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா, உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு போராட்டமா இருக்கும் போல. எனக்கு நான் ஜெயிச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் திமுக வர ஓட்டுன்னு சொல்லிட்டு வரிசையா படிக்கும் போது 6வது ரஜினிகாந்தையும் காலி பண்ணிட்டாரு ஒரே இதுல. ஏன்னா அவருக்கு தெரியல சேர்றதா இருந்தா கூட யாரு கூட நீங்க சொல்றது தெரியல. அவன் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்துல அப்ப வந்து நம்ம பத்திரிகைக்கு மட்டும்தான் ரொம்ப பெருதா இருக்கும். ஜூனியர் பண்ணதுல சிஎம் வேட்பாளர்ல கேண்டிடேட்டா ரஜினி பேர், ஆரவீரப்பன் பேர் வரும். அந்த இஷ்யூல இருந்ததுனால கருணாநிதி பேர் வரவே வராது. நடுவில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி 6வது 7வது பேர்ல தம்பி ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு, ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையில்லாம எதுக்கு வாய்ஸ் கொடுத்தோன்னு கொடுக்காம, ஓகேங்களா, ஒரு வேஸ்டா வந்து இல்லைன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் மொத்தமா ஸ்வைப்பாப்பட்ட ஆயிருக்கும். இன்னைக்கு மதிமுக பாருங்க 4 சீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. மதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் அவங்க மிஸ் பண்ணாங்க. ரஜினிகாந்தும் அந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணார். அதுதான் இது எல்லாத்துக்குமான காரணம்.